குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. இவர்கள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புடைய முக்கியமான ஹைலைட்ஸை நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க காத்திருக்கிறார். பெண்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. என்னுடைய முக்கியமான ஹைலைட்ஸை நேர்களுக்கு இன்னும் விரிவாக விளக்கி சொல்லுங்க கார்த்திக். வணக்கம். நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி இவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகள், அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களை வெளியிட்டது, இது போன்ற அந்த வழக்கு பிரிவுகள்ல இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை சிறை தண்டனை வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது, கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நீதிபதி இந்த 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தண்டனையை அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டஈடு வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்த நிலையில அவர்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் தொகையானது பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த விவரங்களை நான் முதலில் சொல்கிறேன். அதாவது இப்ப இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளா அறிவிக்கப்பட்டிருக்க இந்த 9 பேர்த்துல முதல் நபராக இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு 40,000 அபராதமும், அதே மாதிரி இரண்டாவது திருநாவுக்கரசுக்கு 30,500 ரூபாய், அப்புறம் மூன்றாவது நபருக்கு 18,500 ரூபாய், நான்காவது நபருக்கு 13,500, அதே சமயம் ஐந்தாவது நபருக்கு 18,000 ரூபாய், ஆறாவது குற்றவாளிக்கு 10,000 ரூபாய், ஏழாவது குற்றவாளிக்கு 14,000 ரூபாய் மற்றும் 8, 9க்கு 8,500 வீதம் ரெண்டு பேருக்கு அதாவது அபராத தொகையாக இந்த 1,55,500 ரூபாய் வரைக்கும் இந்த தொகை இந்த வழக்குல அவங்க மீது போடப்பட்ட வழக்குல கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேருக்கும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவருக்கான கொடுக்கப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் அந்த அபார நஷ்டஈடு வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பெண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய், இரண்டாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய், மூன்றாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய், நான்காவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய், ஐந்தாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 8 லட்சம் ரூபாய், அப்புறம் ஏழாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய், கடைசியாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் என ஆக மொத்தம் 85 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக பணத்தை நீதிமன்றம் நஷ்டஈடா கொடுக்க வேண்டும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதை அனைத்துமே விரைவில் அவங்களுக்கான அந்த அபராத தொகையும் மற்றும் அந்த நஷ்டஈடும் வசூலிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல உச்சபட்ச தண்டனை என்பதே பாத்தீங்கன்னா சாகும் முறை சிறை என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு வழங்கி இந்த நாள்ல இருந்து 30 நாள் கழித்து இவங்க இந்த வழக்குல மேல்முறையீடு செல்ல வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வழக்குல மிக முக்கியமாக பார்க்கப்படும் போது இந்த 9 பேருமே குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு இந்த 9 பேருக்குமே சாகும் வரை சிறை, அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அபராதமும் நஷ்டஈடும் கிடைக்கிறதுக்கான இந்த போராட்டத்துல இந்த சட்ட போராட்டத்துல கிடைக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதே மாதர் சங்கம் மற்றும் அமைப்புகள் வரவேற்ற நிலையில இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நஷ்டஈடையும் சட்ட போராட்டம் நடத்தி வாங்கி கொடுத்தது மிக முக்கியமாக இந்த வழக்குல பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல இன்று மதியம் உணவு இடைவெளிக்கு பின்பு இவர்கள் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த இவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபராதம், இது அனைத்து ஆவணங்களும் இவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டு கோவை மத்திய சிறையில கோவை நீதிமன்றத்திலிருந்து சேலம் மத்திய சிறைக்கு இவங்க பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுவார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.